வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம தமிழில் மரபுத்தொடரோட அகரவரிசை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டெய்லியுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும். அழித்து அழித்து. ஸோ அழித்து அழித்துன்றது அகைன் அகைன். ஸோ திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அழித்து அழித்துனா என்னென்னா திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும். அழி வழக்கு. அழின்றது என்னென்னா வீண் அர்த்தம். ஸோ அழி வழக்குன்னா வீண் வழக்கு. அழுக்கல்லன் தொழுக்கல்லன் அப்படின்னா பாசாங்கு செய்வோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பாசாங்குன்னு சொல்கிறது நடித்தல், போலியாக நடித்தல் அப்படின்னு வரும். போலியாக செய்கிறது, அதுதான் இந்த பாசாங்குக்கான மீனிங். ஸோ அழுக்கல்லன் தொழுக்கல்லன்னா பாசாங்கு செய்வோம். அழுமூஞ்சு. ஸோ அழுமூஞ்சினாலே அழுதாலே எப்படி இருக்கும், முகம் பொலிவற்றதாக இருக்கும். ஸோ அழுமூஞ்சினா பொலிவற்ற முகம் உள்ளவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அலப்பழித்தல். அலப்பழித்தல்னால் அலப்புதல், முறுமுறுத்தல் சொல்லுவாங்க. ஸோ முகபாவனை வச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அலப்பழித்தல்னா முறுமுறுத்தல். அலப்பறிதல். அலப்பறிதல் உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். ஸோ அலப்பறிதல்னால் உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். ஸோ தந்திரமாக அறிஞ்சிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அளவாவுதல். அளவலாவுதல்ன்றது கலந்து பேசுதல். ஸோ அளவலாவுதல், அந்த அலை என்ற எழுத்துலேயே நிறைய மீனிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம நார்மலாக கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எல்லாமே ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு தோணும். பட் நம்ம அதை சரியாக படிக்காமல் போய் அட்டன் பண்ணோன்னா இது நம்ம படித்தோமே, இதை மறந்துட்டோமேன்னு தான் நம்ம இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறதா இருக்கும். ஸோ படிக்கும் போதே தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அளவுபடுத்துதல். அளவுபடுத்துதல் ஒரு குறிப்பிட்ட இதுவோ சொல்லுவாங்க, வரையறை. ஸோ வரையறை செய்தல். அளவுபடுத்துதல்ன்றது வரையறை செய்தல். அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாக நடக்கிறது. இப்போ வயசாயிட்டா நடப்பாங்கள்ல, அந்த மாதிரி அல்லாடி தள்ளாடின்றது தளர்ந்த நடையாய் நடத்தல். ஸோ அள்ளி கொடுத்தல். அள்ளி கொடுத்தல்னால் நமக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ மிக சம்பாதித்தல். ஸோ அப்போ பொருள் தேடினா தான் நம்ம சம்பாதிக்க முடியும். அதனால் இங்கே அள்ளி கொடுத்தல்ன்றது மிக சம்பாதித்தல். ஸோ தேடுதலும் ப்ராக்கெட் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அள்ளி துள்ளுதல். அள்ளி துள்ளுதல்ன்றது மிக செருக்குதல்னு அர்த்தம். செருக்குனா என்னன்றதை சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அள்ளி இறைத்தல். ஸோ அள்ளி இறைத்தல்லாம் ஆப்வியஸாக நமக்கு தெரியும். அளவுக்கு மிஞ்சி செலவிடுறது தான் அள்ளி இறைத்தல்ன்றது. ஸோ அள்ளி விடுதல்ன்றது என்னென்னா ஏராளமாக கொடுத்தல். ஸோ இறைத்தல்னால் அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல், அள்ளி விடுத்தல்னால் ஏராளமாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறக்க பறக்க. ஸோ இது ஆப்வியஸாக எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கும். அறக்க பறக்கனா நம்ம மார்னிங் எழுந்து ஆஃபீஸ் போகும்போதோ, ஸ்கூல் போகும்போதோ, காலேஜ் போகும்போதோ ஸோ விழுந்தடிச்சிட்டு கிளம்புவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அறக்க பறக்க கிளம்புறியே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அறக்க பறக்கனா விழுந்து விழுந்து விரைவாக. ஸோ விரைவாக நம்ம போகிறதுக்காக பண்ணுறது அதுதான். நெக்ஸ்ட்டு அறம்பாடுதல்னா தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக்க பாடுதல். ஸோ தீய சொற்களை சொல்கிறது, அதுதான் அறம்பாடுதல் சொல்லியிருக்காங்க. நம்ம அறம்ன்றது வேறு நினச்சிப்போம். ஆப்ஷனை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. அறம்பாடுதல்ன்றது தீ சொற்பட்டு தீ பயனுண்டாக பாடுதல்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அரித்துயல். ஸோ துயல்னாலே நமக்கு தூக்கம்னு அர்த்தம். ஸோ நித்திரை தான் துயல்னு சொல்லுவாங்க. அரித்துயல்ன்றது யோக நித்திரை, ஆழ்ந்து தூங்குறது அப்படின்னு ஒரு மீனிங் வரும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அறிமுகம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ. தெரிந்த முகம் பழக்கம். ஸோ பழக்கமான முகம் தான் நமக்கு அறிமுகம் அப்படின்னு ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அறிவறிவாக. விளக்கமாக, ஒரு விளக்கமாக சொல்கிறது தான் அறிவறிவாகன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறுதி இடுதல். அறுதி இடுதல்னால் ஒரு முடிவுக்கு கொண்டு வருதல். இந்த அறுதி பெரும்பான்மை நம்ம பாலிட்டியில் படிப்போம். ஸோ அறுதி இடுதல்ன்றது முடிவுக்கு கொண்டு வருதல். இது ஒரு தீர்மானித்தல் அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு அறுத்து கட்டுதல். ஸோ அறுத்து கட்டுதல்னால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டி மணத்தல். இங்கே இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷனை பார்த்து இதுதான் வரும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அறுப்பு சுகம்ன்றது விதவைக்கு கொடுக்கும் பொருள். ஸோ விதவைக்கு கொடுக்கும் பொருள் அறுப்பு சுகம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரை கூவுதல். அரை கூவுதல்னாலே தெரியும், போருக்கு அழைத்தல். ஸோ போருக்கு அழைக்கும் போது அரை கூவல் விடுப்பாங்க, அதுதான் இங்கே இருக்குது மீனிங். அரைமுறையிடுதல்னா குறை தெரிவித்தல். ஸோ அரைமுறைன்றது ஒரு குறையை தெரிவிக்கிறதா அர்த்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அற்று போதல்ன்றது, அற்றுனா முழுசுமாக போகிறது இல்லையா, ஸோ முழுதும் ஒழித்தல், இல்லைனா இடைமுறித்தலும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மீனிங்குமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்தமாதிரி ரெண்டாக கொடுத்துருந்தாலும் அந்த ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று அந்த ஆப்ஷனில் கொடுக்காம வேறு எதனா கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்துக்கோங்க. அற்று போதல்ன்றது அதான் முழுதும் ஒழித்தல் சொல்லியிருக்காங்க. பட் இடைமுறித்தலும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஆக்கங்கூறுதல்னா ஆசி கூறுதல் வாழ்த்துதல். ஸோ ஒருத்தவங்க ப்ளஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்கங்கூறுதல்ன்றது ஆசி கூறுதல் வாழ்த்துதல்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசார கல்லன். ஸோ ஆச்சாரம்னாலே ஒழுக்கமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பட் கல்லன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆச்சார கல்லன்றது ஒழுக்கமுள்ள வன் போல் நடிக்கும் கல்லன். ஸோ ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி வெளியே பார்த்துட்டு உள்ளே வந்து நடிக்கிறாங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆசை வார்த்தை. ஸோ ஆசை வார்த்தைனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்பிக்கை உண்டாக்க சொல்லும் செயல். இதெல்லாம் நம்ம வந்தால் ஈஸியாக வந்து ஆப்ஷனை வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ இது கஷ்டமாக கன்ஃபியூஸாக இருக்கோ அதை நல்ல ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் எக்ஸாமில் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆடைக்கும் கோடைக்கும். என்ன இது ஆடைக்கும் கோடைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா பருவ காலத்துக்குமா. ஸோ இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா எல்லா பருவ காலத்துக்கும். ஸோ ஆடைக்கும் கோடைக்கும்ன்றது எல்லா பருவ காலத்துக்கும். நெக்ஸ்ட்டு ஆட்கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல்னா நம்மளை வந்து இப்போ இறைவனை வந்து நம்மளை ஆட்கொண்டார் அப்படின்னு நம்ம படிப்போம் நிறைய இடத்துல. அப்படின்னா அடிமை கொள்ளுதல்னு அர்த்தம். ஸோ ஆட்கொள்ளுதல் என்றால் அடிமை கொள்ளுதல் அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆணி கொள்ளுதல்னா இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல். ஸோ ஆணி கொள்ளுதல் வந்தால் நம்மளோட இருப்பிடத்தை வந்து நிலை பெற அதை தக்க வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்கொள்ளுதல்ன்றது அடிமை கொள்ளுதல்னு அர்த்தம். ஆணி கொள்ளுதல்ன்றது இருப்பிடத்தை நிலை பெற செய்து கொள்ளுதல்ன்றது அங்கே அர்த்தமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆணித்தரம்ன்றது முதற்சரம். ஆணித்தரம்ன்றது முதற்சரம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம்னா ஆரவாரமாக கிளம்புறது. ஸோ ஒரு திருவிழாவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆர்ப்பாட்டம்னாலே ஆரவாரம் தான். அலாபரத்தல்னா திண்டாடுதல். ஸோ அலாபரத்தல் வந்து திண்டாடுதல். நெக்ஸ்ட்டு ஆவி சேர்த்தல் வந்து கட்டி அணைத்தல். ஸோ ஹக் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆழம் பார்த்தல்ன்றது ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஒருவனோட அறிவை வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறதா ஆழம் பார்த்தல் சொல்லுவாங்க. ஸோ 2 மீனிங் இருக்குது. ஆழம்ன்றது கிணற்று கீழே ஆழம் பார்க்கறது அதுவும் இருக்குது. ஆப்ஷன் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஆனால் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. ஒருவன் அறிவு முதலியவற்றை ஆராய்தல்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆழும் பாழுமாய். ஸோ பாழாயிடுச்சு அப்படின்னாலே சீர்கேடாய் வீணாயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆறப்போடுதல். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஃபுட்டு தான் வந்து சூடாக இருந்தால் ஆறப்போடுவோம். இதை வந்து ஆறப்போட்டால் அது வந்து சில்லுனாயிடும். ஸோ அப்போ என்ன காலந்தாழ்த்தல்னு அர்த்தம். ஸோ ஆறப்போடுதல் என்றால் காலந்தாழ்த்தல் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆறல் பீரல். ஆறல் பீரல்ன்றது பயனற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆறல் பீரல்ன்றது பயனற்றது. நெக்ஸ்ட்டு ஆற அமர. ஸோ ஆற அமரன்னா ஒரு பொறுமையாக நிதானமாக அமைதியாக. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படிதான் மீனிங். ஆற அமரனா அமைதியாய். நெக்ஸ்ட்டு ஆற்றம் ஆடாமை அப்படின்றது முடியாமை. ஒரு தாங்க முடியாத விஷயம் ஆற்ற முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து தாங்க முடியாமையும் கொடுத்துருக்காங்க. 2மே ஒன்று தான். ஆற்றறுத்தல்னா இடையில் கைவிடுதல். ஸோ ஆற்றறுத்தல்னா இடையில் பாதியிலே விட்டுறது. எந்த ஒரு விஷயமே நம்ம எடுக்கும் போது எதுக்காகவும் நம்ம அதை பாதியிலே ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடணும். ஒரு எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே அப்படி தான். நமக்கு நிறைய நேரத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேர்ன் அவுட் ஆகிடுவோம். நிறைய இருக்குது. பட் எதுலேயுமே நம்ம வந்து தளர விடாமல் நம்மளோட முயற்சியை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எல்லாருமே இடைவிடாமல் படிங்கன்னு தான் நானும் சொல்வேன். ஸோ ஆற்றறுத்தல்னா இடையே கைவிடுதல். ஆற்றுப்படுத்தல்ன்றது வழி செல்லுதல். ஸோ இந்த ஆற்றுப்படுத்துதல்ன்றது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு இசக்கு பிசக்குன்றது முறைகேடாக பண்ணுறது. ஒரு காமெடியில் கூட வரும், இசக்கு பிசக்காக எதனா பண்ணிட போகிறடா அப்படின்ட்டு. ஸோ இசக்கு பிசக்குன்றது முறைகேடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இசைக்கேடுன்றது சீர்கெட்ட நிலை. இதை நல்லா பார்த்துக்கோங்களேன். இசைக்கேடுன்றது நம்ம எதனா மியூசிக்கை வச்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிப்போம். பட் அப்படி இல்லை. இசைக்கேடுன்றது இங்கே சீர்கெட்ட நிலை. ஸோ இதுக்கப்புறம் வர அந்த வரிசை இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டுனே வரேன். நீங்களும் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க முடிஞ்ச அளவுக்கு.